டேய் தலைவர் இங்க இப்ப யாருக்காகடா வெயிட் பண்றாரு? டேய் யாருக்காக இருக்கும்? நிச்சயமான அன்னிக்கா தான் இருக்கும். அது சரி, நிச்சயமான அன்னிக்கா இல்ல மிஸ் பண்ண போற அன்னிக்கான்னு தெரியலையே. என்ன தலைவா முறைக்கிற? நீங்க தான் ஒரு முயற்சி பண்ண மாட்டீங்களே. லவ் பண்ணா மட்டும் போதுமா? எப்படி லவ் பண்றீங்க, எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு விவரம் சொன்னாதானே தெரியும். அப்பதானே அவங்க உங்களை ஓகே பண்ணுவாங்க. டேய் நிஜமாவே காதலிச்ச அன்னைக்கு தாண்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏய் ஆமாண்டா. மேடம் வாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? டேய் எப்போ வந்தோம்? இல்ல இப்பதான் வந்தோம். இப்போதான் வந்தோம். ஏதாவது தகவல் கிடைச்சதா? நான் விசாரிச்சேன் மேடம். கொஞ்சம் சிக்கலான விஷயம் இல்லையா, அதான் வெளிப்படையா யார்கிட்டயும் விசாரிக்க முடியல. கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா தகவலெல்லாம் சேகரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு சில பேர் மேல டவுட் இருக்கு. நான் கண்டுபிடிச்சிருவேன். திருவிழாவுக்கு வந்தவங்கள ஒவ்வொருத்தரா போய் விசாரிச்சா கண்டுபிடிக்க முடியுமா? நேர்ல போய் விசாரிச்சா ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே மேடம். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல. ஆமா, வேற என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது வெற்றி. இந்த தாலி என் கழுத்துல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமா இருக்கு வெற்றி. ஐயோ டேய் அண்ணி நம்பர் 2 வந்துட்டாங்களே. டேய் பெரிய பிரச்சனையாக போகுதுடா. தலைவன் சரியா மாட்டினான்டா.